போரூர் அருகே காரம்பாக்கம் விஸ்வநாதர் தெரு பகுதியை சேர்ந்தவர் சாந்தி. இவர் இன்று அதிகாலையில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் பரபரப்பாக புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் இன்று விடியற்காலை தனது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் தன்னை கை கால்களை கட்டி மற்றும் வாயில் துணியை வைத்து போட்டி மயக்க மருந்து கொடுத்து தனது வீட்டில் இருந்த 26 சவர நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டதாக அவர் பரபரப்பு புகாரை கூறியிருந்தார். இதனால் அதிகாலையிலேயே சென்னையில் பரபரப்பானது நிலவியது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த வலசரவாக்கம் போலீசார் 6 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக விசாரணையை துவங்கி இருந்தனர். இந்நிலையில் சாந்தி கூறிய தகவல்களில் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிரமாக அவரிடமே விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் பல திடுக்கிடும் தகவலானது வெளியாகியுள்ளது. அதாவது இவர் ஆன்லைன் ரம்மியில் மோகம் கொண்டவர் என்பதும் அதில் விளையாடி வீட்டில் இருந்த நகைகளை அடமானம் வைத்து அதிலிருந்த பணத்தை ஆன்லைன் ரம்மியில் வைத்து விளையாடி அதை நஷ்டம் ஏற்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது அந்த சாந்தியினுடைய மகள் கொடுத்த நகையை திரும்ப கேட்டபோது இந்த அடமானம் வைத்த விஷயத்தை வெளியே எப்படி சொல்வது என்ற பயத்தில் தான் அவர் இந்த போன்ற நாடகத்தை நடத்தி இருப்பதும் இந்த போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆன்லைன் ரம்மியால் இது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டிருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது போலீசார் தரப்பில். ஏனென்றால் இன்று காலையே இந்த துணை ஆணையர் உட்பட பல போலீஸ் அதிகாரிகள் இந்த சாந்தியினுடைய வீட்டிற்கு சென்று நேரில் சென்று தடயவியல் நிபுணர்கள் என பல அதிகாரிகள் நேரில் சென்று தீவிரமாக விசாரணையை முடுக்கிவிட்ட நிலையில் இவரே தற்போது நாடகத்தை இந்த நகைகளை இவரே அடமானம் வைத்து விற்று ஆன்லைன் நம்பில் அந்த பணத்தை எழுந்த நிலையில் இவரே நாடகம் ஆடி இருப்பது அந்த போலீசாரிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்புறம்